சத்யராஜ் அவர்கள் நடிக்க மறுத்து, விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு ஹிட் ஆன படம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரு கிட்ட இருக்கிற அந்த நட்பு உறவை பத்தி கொஞ்சம் பேசிடலாமா? ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே புகழ்ந்து பேசியிருப்பார் சத்யராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாம, அந்த டைம்ல அவர் அந்த ஸ்டேஜ்ல சத்யராஜ் அவர்கள புகழ்ந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பயங்கர பீக்ல இருக்கிறவரு. விஜயகாந்த் அப்டின்னாலே அவருக்கு உயிர குடுக்குற அளவுக்கு மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டமே வந்துட்டு அவர் வச்சிருந்தாரு. அதெல்லாம் பெருசா எந்த ஒரு ஈகோவுமோ இல்ல, எதுவுமே எந்த ஒரு பொறாமை எதுவுமே இல்லாம, அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் அவர்கள வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசியிருப்பாரு. அப்படி அவர் அதுல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஒரு காலகட்டத்துல ஒண்ணா தான் வந்து பட வாய்ப்புகளுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது என்னதான் சத்யராஜ் அவர்கள் "சட்டம் என் கையில" என்ற படத்த வந்துட்டு அவர் நடிச்சு இருந்தாலுமே, அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு இல்லாதனால, எல்லா ஒரு தயாரிப்பாளர்கள், எல்லா இயக்குனர்களோட வீட்டு வாசல்ல போய் நிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அண்ட் சத்யராஜ் இவங்க 2 பேருக்கும் டெய்லி ரொட்டீன் ஒர்க்காவே இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்களுடைய ஃபோட்டோ ஷூட் பண்ண அந்த ஃபோட்டோஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு போய் குடுக்கும்போது, அவங்க வந்துட்டு இந்த டயலாக் பேசு, அந்த டயலாக் பேசுன்னு எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்களாம். அப்படி அவங்க 2 பேருமே ஒண்ணா தான் வந்துட்டு டிராவல் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேர் தான் இருக்கும். சத்யராஜ் அவர்களுக்கு புரட்சி தமிழன்ற பேரும், விஜயகாந்த் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கும். இவங்க வந்துட்டு அந்த காம்போல இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த படங்கள்ல வந்துட்டு 2 பேருமே வந்து வில்லனா தான் அறிமுகமாகுறாங்க. சத்யராஜ் அவர்கள் ஒரு பக்கம் வில்லனா படங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. விஜயகாந்த் அவர்களும் ஒரு பக்கம் வில்லனா படம் பண்ணிட்டு இருப்பாங்க.